என்ன அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம் பார்த்தியோ? என்பா செல்லம் வந்துட போறாங்க. டைம் என்னன்னு தெரியும்ல, 11 o'clock மேலே ஆகுது. எல்லாரும் தூங்க போயாச்சு. இல்லை, பாட்டி கூட இப்போதான் எங்களெல்லாம் வந்து கூப்பிட்டாங்க. அவங்க இன்னும் தூங்க போகவே இல்லை. அதெல்லாம் போயாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க. பரவாயில்ல. ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. என்ன இவ்வளோ நேரம் தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் மேலே ஊசி தேத்தி விட்டுட்டீங்க. அதான் அப்போ மிஸ் பண்ணதை இப்போ வாங்கலாமேன்னு. ம். அப்போ பாட்டி குக்கக்கா அவங்கெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால தப்பிச்சேன். இப்போல்லாம் இல்லை, கண்டிப்பாக வேணும். வேணாம் என்பா. எனக்கு வேணுமே. என்பா ஹலோ. போகும் என்பா. என்பா ம். நான் உன்னை கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அப்போ எதுவும் இல்லைன்னு கேட்க போகிறேன், அப்படிதானே? சொல்லுங்க. கேளு. இல்லை, எனக்கு உங்களை பற்றி தெரியும். நீங்கள் அவ்வளோவா, ஏன்னா நான் இந்த வீட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. அதாவது எங்கள் அண்ணா கல்யாணம் 5 years ஆச்சு. ஸோ என்ன இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் 5 years தெரியும். ம். எனக்குமே எல்லாரை பற்றியும் தெரியும். உங்களை பற்றி, இதனை பற்றி, இனியனை பற்றி, எல்லாருமே. ஆனால் ஆனால் எப்படி நம்ம 2 பேத்துக்குள்ள இந்த மாதிரி? இதுக்கு நான் ஆன்சர் சொல்லணுமா? என்ன சிரிக்கிறீங்க? வேற என்ன பண்ண சொல்கிறேன்? என்ன எப்படி உங்களுக்கு பிடிச்சது? அதான் கொடுத்தியே நச்சுன்னு. எது? அதாம்மா, பார்க்குறப்பெல்லாம் கேப் விடாம நச்சுன்னு கொடுத்தியே. என்ன? அதானே உண்மை. அப்படின்னா நீ சொல்கிற மாதிரி தான். அவன் லவ் ஃபெயிலில் சுற்றிட்டு இருந்தான். அவனால பொம்பளை பிள்ளைங்களாவே பிடிக்காது. எனக்கு நார்மலாகவே கேர்ள்ஸ், லவ், மேரேஜ் இதெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி தான். எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. மேடம் எப்படி இந்த அளவுக்கு எனக்குள்ளே வந்தீங்கன்னு எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது. சொல்லுங்க. அதான் கேப் விடாம நச்சுன்னு கொடுத்தல, அதில் எனக்கு எதுவும் ஆயிடுச்சு. அதான் உண்மை. என்பா என்ன என்னை ஏமாத்திட மாட்டீங்கல்ல? புரியல. அதான் என்னை ஏமாத்திட மாட்டீங்கல்ல? அப்படின்னா? அதான் கல்யாணம். கல்யாணமா? யாருக்கு யார் கூட? என்ன இப்படி கேட்குறீங்க? உங்களுக்கு எனக்கும் தான். ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லையே. என்ன என்பா? நான் தான் சொன்னேன், இந்த பொண்ணுங்க லவ், கல்யாணம், கமிட்மெண்ட்ஸ் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. அதை விட்டு தள்ளி தான் இருப்பேன். என்கிட்ட இப்படி தான் எதிர்பார்க்குற? ம், ஆமா. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? சான்ஸே இல்லை. என்ன சொல்றீங்க? நீ கேட்டதுக்கு பதில் சொன்னேன். என்ன என்பா இப்பெல்லாம் பேசுறீங்க? நான் எப்பயாவது உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேனா? லவ் பண்ண கல்யாணம் பண்ணிப்பாங்கல்ல? அப்படியா? ஆமா, எங்க காலேஜ்ல லவ் பண்ணி எல்லாரும் கல்யாணம் தான் பண்ணிருக்காங்க. அவனுக்கு இருக்காங்க முட்டை பசங்க. அப்படின்னா? என்னை பொறுத்தளவுல இதோ எப்படி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணமா, ஊர் சுத்தமா, அவ்வளோதான். கல்யாணம் வரையலாம் எடுத்துட்டு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. அப்பனா கல்யாணமே பண்ணிக்க மாட்டீங்களா? யார் சொன்னா? கல்யாணம் பண்ணுவேனே. அப்படின்னா? அம்மா அப்பா பார்க்குற பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லை, எனக்கு புரியலையே. எப்படி என்ன லவ் பண்ணுவாராமா, என் கூட சேர்ந்து ஊர் சுற்றுவாராமா, அப்புறம் என்னை எல்லாம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி பாராமா, அதுவும் உங்கள் அம்மா பார்க்குற பொண்ணை. ரொம்ப ஆசைப்படாதீங்க. என்ன அப்படிதான் நடந்தது. உங்களையும் வெட்டுவேன், அப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறால அவளையும் வெட்டுவேன். உண்மையை சொன்னா கோவப்படுற. என்னை விட்டுறது சரி, அந்த பொண்ணு என்ன பாவம் செஞ்சு அவளை வெட்டுறேன்ற? ஓஹோ, இப்பயும் அவளுக்கு சப்போர்ட்டா? எஸ். எஸ்ஸா? உங்களை பட் இருந்தாலும் இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. கோவமா கையில கூட அந்த இறுக்கமா பிடிச்சிருக்கத விடாம இருக்க பத்தியா? ஐ லைக் இட். அது வந்து அது இல்லையே, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். எங்க நீங்க கிளம்பி போயிருவீங்களோன்னு இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கேன். மக்கு ஒன்றை விட்டுட்டு எங்கடி போறேன்? எப்பயும் சரி நீ மட்டும்தான் எனக்கு. ஸோ என்னமோ பண்ணிட்ட, அப்படியே உன் பக்கமா வர மாதிரி. நான் சொன்னதை நம்பிட்டேன், அதனால தான் கோவப்பட்டேன். நான் நீலாம்பரியோட பையன். எங்கள் அம்மா நாங்களே அப்படிலாம் வளர்க்கல. புரியுதா உனக்கு? முதல்ல என்கிட்ட இந்த கேள்வி கேட்டது தப்பு. ஒருத்தருக்கு புரிஞ்சு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா 2 பேரும் உயிரை கொடுக்குற அளவுக்கு இருக்கணும். அது இல்லாமல் இப்படி பாதிலே விட்டுட்டு போயிடுவேனா அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட நீ உனக்கு உன் மனசில் வரக்கூடாது. புரியுதா உனக்கு?
மறுபடியும் இந்த கேள்வி கேட்காத. எப்பயும் போல அமைதியாகவே இருக்க மாட்டேன். நான் உனக்காக என் உயிரையே கொடுப்பேன். நீ என்ன நினச்சி இந்த கேள்வி என்கிட்ட கேட்டு தெரியல. ஏன் உனக்கு இந்த டவுட் வந்ததுன்னு தெரியல. எனிவேஸ் நேச்சராக கூட இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு டவுட் தானே அப்படி கூட. பட் ஆனால் நான் அப்படி இல்லை. புரியுதா? ப்ரூவ் பண்ணுமா என்ன? சாரி. கண்ணாடி என்றும் முடிந்தாலும் கூட பிம்பங்கள் காட்டும் பார்க்கின்றேன். புயல் போன பின்னும் புது பூக்கள் பூக்கும் இளவேனில் வரை நான் இருக்கின்றேன். ஷைலோ, நீ போ. அண்ணா நீ போ. ஏ ஷைலோ, பல பக்கம் சுழலும் பூமி பந்து திரும்பி இடப்பக்கம் சுழலுது முன்னாலே கைப்பிடி அழகு இருக்கின்ற இதயம் பிரிந்தது குடை போலே. பேச்சு வகல கண்ணடிக்கிற காத்து வகல கை பிடிக்கிற டுபுக்கோ டுபுக்கு டுபுக்கோ டுபுக்கு. ஹலோ ஹலோ இல்லை டெல் மீ. நான் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கோடா. ஆனால் நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓ அப்படியா? ஆமாம், இன்னும் 2 நாள் நடக்க போகிறேன். அந்த மீட்டிங்கில் நீ எவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியணும். அதுக்கு தான். உனக்கு எதுக்கு தெரியணும்? வெல், அப்போது என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவன் தான் நீ, அப்படி தானே? ஓவரா ஆணும் ஆடாத. எப்பவுமே ஜெயிச்சுட்டு இருக்க நீ. எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருக்க மாட்டேன். அப்படியா? அப்போலாம் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோ. நான் ஜெயிக்கணும்னு என்ன பண்ணும் தெரிஞ்சு அதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஜெயிச்சுட்டே தான் இருப்பேன். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. உனக்கும் மேலே ஒருத்தர் இருக்கான். இன்ட்ரெஸ்டிங். இதுதான் எதிர்பார்த்தேன். ஏன்னா எல்லா காம்படிட்டரோட நேமையும் தெரிஞ்சுக்கிட்டேன். சிலர் கூட ஆல்ரெடி போட்டி போட்டாச்சு. இதையும் தாண்டி ஏதாவது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, ஏதோ இருக்கு போல. இன்னும் அவன் முன்னாடி வரல. ஐ எம் வெயிட்டிங். உன் கான்ஃபிடன்ட் நினச்சி எனக்கு சிரிப்பாக தான் இருக்கு. அவனை பார்த்தாவே உன் கான்ஃபிடன்ட் பாதி குறைஞ்சிரும். ஓ, அந்த அளவுக்கு பெரிய ஆள் அவரு. நீ நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பெரியவன். நீ எதை வச்சு பெரியவன் சொல்ற? பெரிய பெயர் இருக்கு, பவர் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எந்த பிசினஸ் வேர்ல்டு லெவல்ல பிசினஸ் மேன். ஓஹோ, ஓகே ஓகேவா? நீ எதுக்கு ஃபோன் பண்ணி அந்த வேலையை முடிச்சிட்டியா? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டியா? உனக்கு பயமாவே இல்லையா? வேடிக்கையா இருக்கு. யாருன்னே தெரியாத ஒருத்தரை பார்த்து பயப்படுற அளவுக்கு நான் என்ன வளர்த்துக்கல. சிரிக்கா சிற. இன்னொரு நாள்ல உன்னை பார்த்து எல்லாரும் சிரிக்க போறாங்க. நீ இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. நீ தான் இன்னும் புரிஞ்சுக்கல. வாட்? நீ உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா என்ன பயமுறுத்த முயற்சி பண்ற? பரவாயில்ல. அதுலயும் உன்னை பத்தி ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சு உனக்கு? உன்னோட பேரை சொல்லாமல பேசுற அளவுக்கு உனக்கு கான்ஃபிடன்ட் இருக்குல்ல. உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு என்னை வந்து அப்ரோச் பண்ண வேண்டிய நிலை உனக்கு, அப்படிதானே? அந்த அளவுக்கு என் மேல பயமா உனக்கு? ஏய், வாட் டு யூ மீன்? அதுவே எனக்கு போதும். உன் சைட்ல இருந்து ஒரு ஆள் வரான்னா, ஸ்ட்ராங்கா இருக்கானா, அவன் எப்படி இருப்பான்னு அந்த ஸ்ட்ராங்கை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நீ எனக்கு கோலன்னு சொல்றியா? நான் சொல்ல வேண்டியதே இல்லை. உனக்கா தெரிஞ்சா சரி. நீ யாருன்னு கேட்டாவே போதும். உன் பேரை சொல்லாமலே பேசுற உன் சாய்ஸ். ஆனா அந்த சாய்ஸ்லயே உன்னோட கேரக்டர் எனக்கு கொஞ்சம் காட்டிடுச்சு. ஏய், நீ ரொம்ப அதிகமா பேசுற. நீயும் பேசு. என்ன பேசணும்? உன் பேரை சொல்லு. சொல்ல முடியலையா? இன்னொரு நாளாக மீட்டிங் இருக்கேன். மீட்டிங்ல தெரிஞ்சுக்கோ. ஓகே. அது வரைக்கும் என்னை பத்தி யோசிச்சுட்டே இரு. என்னவா இருக்கும்னு நீ யோசிச்சுட்டே இருக்கணும். உன்னை பத்தியா? இல்லையா? எனக்கு நீ ஒரு காம்படிட்டர் தான். அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. உன்னை நினைச்சிட்டே இருக்க அளவுக்கு எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும்டா. நல்லதா தானே? உனக்கு தான் தோல்வினாலும் என்னன்னு தெரியாத அளவுக்கு இருக்கியே. இந்த மீட்டிங்ல அப்படி தானே? தோல்வின்னு நினைச்சு பார்த்துருக்க மாட்டியே. யா, யுவர் கரெக்ட். அப்போ என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணிருக்க, அப்படித்தானே? உன்னை ஜெயிக்க முடியாத பிசினஸ் டீலே இல்லைன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? எதுவும் இல்லை. எப்பவுமே இதயம் தான் நம்பர் 1. இப்ப இல்ல, எப்பவுமே நம்பர் 1 பிளேஸ்ல இதயம் தான் இருப்பான். ஓவர ஆனதுக்கு ஆடாதானே? டீல் பெருசா இருக்கலாம், காம்படிஷன் பெருசா இருக்கலாம், ஏன் கம்பெனிஸ் கூட பெருசா இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் நான் என்ன கொண்டு உள்ள போகணும், என்ன கொண்டு போனா ஜெயிச்சு வருவேன்னு எனக்கு தெரியும்.
இந்த தடவை அடிச்சு சொல்ற கேளு, இந்த தடவை இந்த டீல் உனக்கு கிடையாது. அப்படியா? இதை முடிவு பண்றது நீ இல்ல. கண்டிப்பா நான் இதை மாத்தி காமிக்கிறேன். யா, கோ ஹெட். முயற்சி பண்ணி பாரு. நீ பேசுறதுல தெரியுது நீ என்ன சீரியஸா எடுத்துக்கலன்னு. நான் உன்னை சீரியஸா எடுத்துக்கிட்டேனே வச்சுக்கோ. ஆமா, சீரியஸா எடுத்துக்கிட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். முயற்சி பண்ணி பாரு. அப்படியா? நம்பிட்டேன். உன்னை சீரியஸா எடுத்துக்கிட்டனால தான் உன்னை பத்தி இவ்வளவு கேட்கிறேன். எதிரி எப்பவுமே அண்டர்ஸ்டிமேட் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணா அது முட்டாள்தனம். ஆனா ஒண்ணு, எதிரி யாருன்னே தெரியாம பேர் என்னன்னு தெரியாம அதுக்கெல்லாம் பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோ, அது அதை விட பெரிய முட்டாள்தனம். என் பின்னாடி ஒரு பெரிய ஆழமரம் இருக்கு. ஆனா நீ யார் நம்பி இந்த டீலுக்கு வர? சிம்பிள். என் டீமை நம்பி. உன் பேரையா? இல்ல. உன் இன்ஃபுளுன்ஸையா? நோ. அப்போ என்னோட உழைப்ப, என்னோட டீம் டெய்லி போடுற உழைப்பை நம்பி வரேன். என்னோட கம்பெனி உருவாக்கின ப்ராடக்ட்டை நம்பி, என்னோட பிசினஸ் டிசிஷனை நம்பி, நான் எங்க நிக்கணும், எங்க பேசணும், எங்க அமைதியா இருக்கணும்னு தெரிஞ்சு அந்த கான்ஃபிடென்ட்டை நம்பி வரேன். ஸோ ஆல் ஓவரா என்ன மட்டுமே நம்பி நான் வரேன். பெல், பயங்கர கான்ஃபிடண்டா இருக்கா? இவ்வளவு கான்ஃபிடண்டா பேசுற? உன் ஸ்பீச் சூப்பரா இருக்கு. கான்ஃபிடென்ட் இல்லைன்னா பிசினஸ் பண்ண முடியாது. பார்த்து தம்பி, ஓவர் கான்ஃபிடண்ட் ஆக போகுது. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ். அது என்னன்னு மீட்டிங்ல பார்க்கலாம். யா, ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங். அந்த நாளுக்காக தான் அன்னைக்கு ஒன்று ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங். நானும் உன்னை சர்ப்ரைஸ் பண்றேன். எப்படி? நீ என்ன கொண்டு வரேன்னு தெரியாமலே அதுக்கு நான் என்ன பதில் கொடுக்கணும்னு முடிவோட வரேன். ஏய், என்ன பயமுறுத்துறியா? நீ உன்னை ரொம்ப பெரிய ஆளா நினைச்சுக்குவேன். இன்னும் என்ன இல்லையா? நான் என்ன எவ்வளவு மதிக்கணும்னு எனக்கு தெரியும். என்னையும் எனக்கு பின்னாடி இருக்கவங்களையும் பார்த்தா உன்னோட கான்ஃபிடன்ட் மொத்தம் போயிடும். டே மச்சான், நீ யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ பேச ஒரு விஷயம் கேட்கும்போது, அதாவது என்ன சொல்றது, மீட்டிங் இன்னும் சூடு பிடிக்குமோன்னு தோணுது. உனக்கு எப்ப பாப்பேன்னு இருக்கு. இப்ப சொல்றேன் கேளு. நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பெரிய ஐ மீன் மீட்டிங்ல பார்க்கலாம், அவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய கம்பெனி பின்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, என் முன்னாடி வந்து நிக்கிறீங்கன்னா நான் ஒரு காம்படிட்டரா தான் உங்களை பார்ப்பேன். அதுவும் கூட அவனோட பேரை பார்த்துல அவனோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் நான் காம்படிட்டரா இல்லையான்றதே முடிவு பண்ணுவேன். ஸோ நீ வா, பார்க்கலாம். ஓகே, 2 daysல கண்டிப்பா 2 பேரும் மீட் பண்ணலாம். கண்டிப்பா உன் கான்ஃபிடன்ட் மாறதான் போகுது. அதை நான் பார்க்க தான் போறேன். 100% ஷூர். நான் உன் கான்ஃபிடன்ட்டை உடைக்கிறேன். கண்டிப்பா. ஐ எம் வெயிட்டிங். யார் கான்ஃபிடென்ட்டை உடைக்கிறான்னு பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம். என்னது? நீ யாருன்னே எனக்கு சொல்லாம ஃபோன் பண்ணது நல்லதுதான். ஏன்? உன்னை பார்த்து நான் எந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டேன்ல. நீ பெரியவனா இருந்தாலும் சரி, இல்ல சின்னவனா இருந்தாலும் சரி, புதியவனா இருந்தாலும் சரி, இல்ல பல வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவனா இருந்தாலும் சரி, ஹிரேன் யாரையும் நம்பி ஜெயிக்க வரல. நான் என் டீமை, என்னோட உழைப்பை நம்பி மட்டும்தான் இத்தனால இந்த ஃபீல்ட்ல ஜெயிச்சுட்டு இருக்கேன். ஜெயிக்கவும் செய்வேன். எப்பவுமே நான் மட்டும்தான் ஜெயிப்பேன். எப்பவுமே நம்பர் 1 பிளேஸ் வந்து கிடேனுக்கு மட்டும்தான். அதையும் பார்க்கலாம். இதேனா இல்ல அந்த பிளேஸ்க்கு வேற யாராவது வராங்களான்னு. கண்டிப்பா இதே நிலவ தோக்கலாம் போறான். இன்னும் 2 daysல மீட் பண்ணலாம். இதே பாய். அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். பாய். யாரா இருப்பான்? யாருனே தெரியாத ஒருத்தன். ஆனா என்ன மட்டும் ஜெயிக்கணுமா? பேர் சொல்றதுக்கு பயந்தவன், முதுகெலும்பு இல்லாதவன். பரவாயில்ல இதையா, காம்படிஷன் ஹையா தான் இருக்கும் போல. பார்த்துக்கலாம். எப்பவுமே இது என்ன நம்பர் 1. குட் மார்னிங்டா. சாரி பாட்டி, லேட் ஆயிடுச்சா? பரவாயில்லடா, அதான் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, அவங்களோட உனக்கு டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது, அப்படி தானே? இல்லை பாட்டி, ஷைலு 2 நாள் தானே தங்குறேன்னு சொன்னா, அதான். கிளம்பியாச்சா? இன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகணும், போயிட்டு வந்தான். அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயாச்சு. சாரி பாட்டி, நான் மறந்துட்டேன். ஆமாம்ல, நாளைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குல்ல, அதுக்கு தான் ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு தெரியும். சாரி பாட்டி. என்கிட்ட சொல்லிட்டு தானே போனான். மேடம் இப்போ 2 நாள் என் ரூமில் தங்குறதில்ல, ஷைலு வந்துருக்கான்னு அவள் கூடயே தங்கிட்டு இருக்கா. நைட்டாக ரொம்ப லேட்டாக தூங்குறாங்க பாட்டி, அது என்னன்னு பாருங்கன்னு சொல்லி சார் சொல்லிட்டு தான் போனார். அவ்வளோதான் சொன்னாங்களா? கிளைண்ட் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து நீ வரவேன்னு வெயிட் பண்ணி பார்த்தா, மேடம் வர மாதிரி தெரியல. அவங்க அம்மா லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, கிளம்பி போயிட்டான். ஐயோ சாரி பாட்டி, நான் எப்படி தூங்கினேன்னு தெரியல, லேட் ஆயிடுச்சு. லஞ்சுக்கு வீட்டுக்கு வராங்களா பாட்டி? உங்கள் அத்தை ஒன்று சொல்லிட்டு போல, கால் பண்ணி கேட்கணும்னா அவள் கால் பண்ணுவாடா. சரிங்க பாட்டி. நீலாம் ஒன்று 2 நாள் சரியாக கவனிக்கவே இல்லை, தூங்கிட்டு இருக்காடா. சரிங்க பாட்டி, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அதெல்லாம் ஒரு ஹெல்ப் வேணாம். டிஃபன் சாப்பிட்டியா இல்லையா? இன்னும் சாப்பிட்டுக்க மாட்டேல, போய் சாப்பிடு. சரிங்க பாட்டி. சாரி இந்து, வர வர சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறேன். அவங்களுக்கு தான் பொறுப்பே இல்லை, அதனால நல்லா அடிச்சு லேட்லேயே தூங்குறாங்க, காலைல லேட்டாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் நீ எப்படியா? இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். என் மேலே தப்பு தான், லேட்டாக தான் இருந்துட்டேன். அதுக்காக
என்னை பார்க்காம கிளம்பியாச்சுல, இனிமே ஈவினிங் தான் பார்க்க முடியுமா? ஹிந்து, உனக்கு என்னமோ ஆயிடுச்சு போ. வர வர சீட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நேற்று கொஞ்சம் ஓவராகவே போயிடுச்சுன்னு. நான் ரூம்க்கு வராமல் இருக்கிறது ஷைலு மட்டும் காரணம் இல்லை, நீங்கள் தான். பார்ட்டி கொஞ்சம் விவகாரமாக நல்லதாக இருக்கு. நான் தான் பார்த்து நடந்துக்கணும். கேட்டா ஃப்ரெண்டாமா? இந்த மட்டும் டிஃபன் சாப்பிடவா? ஆக வரேன் பாட்டி. இது என்ன நம்ம தனியாக நின்று புலம்பிட்டு இருக்கோம்? ஐயோ, எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை பாட்டி, ஒன்றும் இல்லையா? காலவே மனசு படப்படன்னுச்சு. இப்போ பாரு, கால் எங்கே அடிச்சுட்டு நடக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கேன். அது எல்லாரும் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாண்டாங்களா, அதான். பார்த்து விளையாட வேணாமா? கண்ணை கட்டியிருந்தேன் பாட்டி. என்னது? இல்லை, பார்த்து விளையாட வேணாமான்னு கேட்டீங்களா, அதான் கண்ணை கட்டிடுறேன். இரு, ஆஃபீஸ் வர டைம் ஆச்சு. இப்போ என்கிட்ட சொன்னீல, அது அவன்கிட்ட சொல்லு. ஆமாம்ல பாட்டி, ஆஃபீஸ் வர டைம் ஆயிடுச்சுல. ஆமாம், ஈவினிங் 6 o'clock ஆச்சு. இப்போ வந்து கேட்பா, என்ன சொல்ல போகிறேன்? பாட்டி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க பாட்டி. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற, சரியா போய்டும் சொல்கிறேன். எழுந்து நடக்க முடியல. அது சின்ன காயம் தான் பாட்டி, நாளைக்கு காலை பார்த்து சரியா போயிடும். ஹாஸ்பிட்டல் கூட்டு போல பாட்டி, நீ எப்படி திட்ட போகிறான்? அதெல்லாம் திட்ட மாட்டாங்க பாட்டி. உங்ககிட்ட சொன்னானா? பாட்டி, உனக்கு பெயின் இருக்கனால நீ அவளுக்கு கூட வெளில போல. எல்லாரும் வெளில போயிருக்காங்க, நில டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, எல்லாமே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ உனக்கு அந்தளவுக்கு பெயின் இருக்கு, அப்படி தானே? அதெல்லாம் இல்லை பாட்டி, எங்கள் ஊரெல்லாம் சொல்லுக்கனா சும்மா எண்ணெய் வச்சு நீ விடுவாங்க, அது சரியா போயிடும், அவ்வளோதான் பாட்டி. அப்படியா? அப்போ வந்து கேட்கும் போது எப்படி அவங்ககிட்ட பதில் சொல்லுன்னு? குட் ஈவினிங் பாட்டி. என்ன பாட்டி அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் சரியில்லையே. எனிதிங் ப்ராப்ளம்? நீங்கள் வந்துட்டீங்களா, இனிமே தான் ப்ராப்ளம். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்படியா? என்ன வந்துருங்க சார், நம்மளை கண்டுக்கவே இல்லை. நீ போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா, நான் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். ஏதோ இருக்கு. நிலா எங்க காணோம்? என்ன வீடியோ அமைதியா இருக்கு? யார் வீட்டில் இல்லையா? ஆமாண்டா, நீலா, ஷைலு, ரவுடி, தேனு, அப்புறம் மாலினி, அப்புறம் உங்கள் அக்கா எல்லாரும் வெளில போயிருக்காங்க. எல்லாரும் போயிட்டு வீட்டில் இருக்கலாம். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா போ. ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதா இருக்கட்டும், ஏதாவது எங்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா? ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே உன் இன்வெஸ்டிகேஷன் வேலை ஆரம்பிச்சிட்டியா? போடா, போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா போ. இல்லையே, இது சரியில்லையே. இப்போ என்ன தெரியும் உனக்கு? ஆமாம், மதியானம் இந்து, நிலா, அப்புறம் அந்த பொண்ணுங்களாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது தெரியாமல் கால் தட்டி கீழே விழுந்துட்டா. அதில் கால் அடிபட்டுருச்சு, அதுதான் மறைச்சோம். போதுமா? வாட்? ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டல் போனியா? போன இல்லை. வாட்ஸ் கோயிங் ஆன்? நீ ஆமான்ற, பாட்டி இல்லைன்றாங்க. கேண்டி ஷாப். ஹாஸ்பிட்டல் போகலடா. ஏன்? அதை நீ உன் பொண்ணாட்டிட்டு தான் கேட்கணும். இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போவாங்க? அது சின்ன சுருக்கு தான், அது காலைல சரியாயிடும். நீ எப்போ டாக்டரேட் முடிச்ச? என்னது? அடிபட்டுக்கு காலைல சரியாயிடும் சொல்றீங்க, அதான் நீ எப்போ டாக்டரேட் படிச்சேன்னு கேட்டேன். எனக்கு தெரியும், ஏற்கனவே 2 மணி நேரம் இந்த மாதிரி ஆயிருக்கு. அப்போ கீழே பார்த்து நடக்கிறதே இல்லைன்னா? கீழே பக்கத்துக்கு கண்ணு தெரியணும்ல, அது கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சியா? சரி விடுறா, அவளை அடிபட்டுக்கு அவளை திட்டிட்டு இருக்க. எல்லாம் நீங்க கொடுக்க செல்லம். இதெல்லாம் நடக்கிறதாண்டா, தெரியாமல் நடந்துச்சு விடு. பிரம்மணன் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கா, அவளால எதுக்கு நடக்க முடியல. நீ ஒன்று பண்ணு, அவளை பெட்ரூம் தூக்கிட்டு போ. தூக்கிட்டு போகணுமா? ஆமா பாட்டி, அதெல்லாம் வேண்டாம். இன்னும் இங்கே எப்படியும் அவங்களும் வந்துடுவாங்களா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் அதுவரை இங்கே இருக்கேன். இல்லைடா, ரொம்ப நேரமா. இப்போ என்ன பாட்டி, தூக்கிட்டு போகணுமா? ஓகே, தூக்கிட்டு போயிடலாம். தூக்கிட்டு போ. தூக்கி போய் ஒரு பெட்ரூமில் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கால் பண்ணேன், நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன். போகலாமா? நானே நடந்துப்பேன். இங்கே பாரு இந்துமா, ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் வேறு போல, மறுபடியும் ஸ்டெயின் பண்ணி வச்சுக்கோ, அது பிரச்சனை தான் போய் முடியும். அமைதியாரு. டேய், நீ தூக்கிட்டு போடா.
போலாமா பேபி? டேய் பார்த்து தூக்கிட்டு போ. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கால் பண்ணுங்கண்ணே. காஃபி வேறு ஏதாவது வேணும்னா கேளுங்க, எடுத்துகிட்டு வந்துடுறேன். கேரியன் பாட்டி. ஹலோ. மிதக்கும் கனவானி கை கால் முளைத்த காற்றானி கையில் ஏந்தியும் கலக்கவில்லையே. இந்தம்மா அட்மின், ஒரு நிமிஷம் அமைதி. பாட்டு நீ பாட்டு கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையோ? நீ பாட்டுக்கு பாட்டை போட்டு விடுறதுதானா? நான் சொன்னேனா வெயிட்டா இல்லைன்னு? என்ன பார்க்க தான் ஆள் ஒல்லியா இருக்க மாதிரி இருக்க. எவ்வளவு வெயிட்டா இருக்க? வாட்? இனிமே மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணும்போது டம்பிள்ஸ் தேவையில்ல போலங்க. உன்னையும் தூக்கி ஒர்க் அவுட் பண்ணலாம் போல. மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும் போல. அவ்வளோ வெயிட்டாக இருக்கேன். வெயிட்டாக இருக்கேன்னு இறக்கி விடுங்க. நான் ஷைல வந்ததுக்கப்புறமா. ஷைல் வந்ததுக்கு அப்புறமா அதான் ரூமுக்கு வராமல ஓடிட்டு இருந்தேன். இப்ப பார்க்கலாமா எப்படி ரூம்ல இருந்து வெளில வரேன்னு? என்ன ஷைலும்? என்ன ஷைலு? ஷைலு ரூம்ல இல்ல, நம்ம ரூம் தான் போறோம். ஓகே போலாமா?